இது வந்து கண்டென்ட் ஐடென்டிஃபிகேஷனில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீச்சர் இன் Palo Alto ஃபயர்வால். ஸோ பேஸ்ட் ஆன் தி யூஆர்எல்ஸ், ஓகே, ஒரு யூசர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூஆர்எல்லை பேஸ் பண்ணி வி கேன் எய்தர் பெர்மிட் ஆர் டினே த டிராஃபிக். ஓகே, அதுதான் வந்து இதோட இதோட ஒர்க்கிங். ஓகே, Palo Alto பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஸ்பெஷல் டேட்டா பேஸ் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த டேட்டா பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா பேஸில் ஆல்ரெடி எல்லா யூஆர்எல்ஸையுமே கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த கேட்டகரைசேஷன் ஆஃப் யூஆர்எல்ஸை வச்சு நம்ம வந்து ரூல் எழுதலாம், எதர் டு பெர்மிட் டு தேட் கேட்டகரி டு டினைன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜென்ரலாக எங்கே அது யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் தட் இஸ் கம்மிங் ஆர் இன்சைட்லேருந்து அவுட் சைடில் போகுது இல்லையா, டிராஃபிக் தட்ஸ் கோயிங் ஃப்ரம் இன்சைட் லேண்ட் நெட்வொர்க் ஆர் த இன்சைட் ஜோன் டுவர்ட்ஸ் தி இன்டர்நெட். ஓகே, உள்ளேருந்து இன்டர்நெட்டுக்கு போகக்கூடிய அந்த டிராஃபிக்கில் தான் மோஸ்ட்லி நீங்கள் வந்து யூஆர்எல் ஃபில்டரிங்க்கான இதை வந்து பார்க்க முடியும். ஓகே, அதுக்காக வந்து மற்ற ஜோனில் அப்ளை பண்ண முடியாது, அப்படி கிடையாது, டிபெண்ட்ஸ் ஆன் தி ஆர்கிடெக்சர். பட் ஜென்ரலாக மெஜாரிட்டி ஆஃப் தி சினாரியோவில் நீங்கள் ப்ரொடெக்ஷனில் பார்க்கும்போது எங்கே பார்ப்பீங்க அப்படின்னாக்கா, ஒரு இன்சைட் ஜோன்லேருந்து ஒரு ஒரு கார்ப்பரேட் நெட்வொர்க்லேருந்து இன்டர்நெட்டை நோக்கி போகுது இல்லையா, ஸோ அந்த டிராஃபிக்கில் அந்த டிராஃபிக்கில் வந்து தான் யூஆர்எல் ஃபில்டரிங் வந்து நீங்கள் ப்ரொஃபைல் வந்து பார்ப்பீங்க. ஓகே, ஸோ ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து 2 in 1 மாதிரி. ஒரு பக்கம் வந்து பார்த்தா இட் ஹெல்ப்ஸ் தி யூசர், இட் ப்ரொடெக்ட்ஸ் தி யூசர் பை ப்ரிவென்டிங் தெம் டு கனெக்ட் டு த மலிஷியஸ் கண்டென்ட்ன்ற மாதிரி சொல்லலாம். ஃபிஷிங் சைட்ஸு, இந்த மாதிரி மலிஷியஸான ஒரு இன்ஃபெக்டட் வெப்சைட்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணாமல் யூசர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆன் த அதர் ஹேண்ட் இது வந்து ஆர்கனைசேஷனுக்குமே வந்து அஸ் அ மேனேஜ்மெண்ட், ஓகே, ஆர்கனைசேஷன் லெவலில் எப்படி, மேனேஜ்மெண்ட் லெவலில் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தாக்கா, இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஆர்கனைசேஷன்லேருந்து அதோட எம்ப்ளாயீஸ், அதாவது அதோட ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதோட எம்ப்ளாயீஸ் யாரும் வந்து அந்த பிஸ்னஸ் ஹவர்ஸில் வந்து சோஷியல் மீடியா ஒர்க் பண்ணக்கூடாது, ஃபேஸ்புக்கில் டைம் யூஸ் பண்ணக்கூடாது, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நினச்சாங்க அப்படின்னாக்கா தே கேன் ரைட் அ செக்யூரிட்டி ப்ரொஃபைல் டு ரெஸ்ட்ரிக்ட் எனி டிராஃபிக் தட் இஸ் கோயிங் டு தி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம். ஓகே, ஒரு பக்கம் யூசர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பை இந்த மலிஷியஸ் டிராஃபிக் ஃபிஷிங் கைண்ட் ஆஃப் யூஆர்எல்ஸ்க்கெலாம் போயிடாமல் இருக்கிறதுக்கு. இன்னொரு பக்கம் மேனேஜ்மெண்ட்டுக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அன்வான்ட் வெப்சைட்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஆர் இதை இப்படியும் சொல்லலாம், ஒன்லி பிஸ்னஸ் ரிலேட்டட் வெப்சைட்ஸை மட்டுமே ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் செட் பண்ண முடியும். ஓகே, இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு வி கான்ஃபிகர் இட். ஓகே, ஆல்ரைட். இன்னொன்று, நம்ம இங்கே வந்து டேட்டா பேஸ் பற்றி சொன்னோம் இல்லையா, அதாவது Palo Altoல வந்து ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. இந்த டேட்டா பேஸில் வந்து ஆல்ரெடி எல்லா யூஆர்எல்ஸுமே கேட்டகரைஸ் ஆகிருக்குன்னு. இந்த டேட்டா பேஸ் பேர் வந்து பார்த்திங்கன்னா PanDBன்னு சொல்லுவாங்க, அதாவது Palo Alto Networks டேட்டா பேஸ். இந்த டேட்டா பேஸில் தான் வந்து எல்லா யூஆர்எல்ஸையுமே ஆல்ரெடி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங், இப்போ ஒரு யூஆர்எல் வந்து நீங்கள் அங்கே கேட்டகரைஸ் ஆகலை, நீங்கள் ஓனாக பண்ணணுன்னாலும் அதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. அதாவது பை ப்ரீடிஃபைன்டாக there are most of the URLs are categorized and உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணணும், அதாவது எய்தர் ஒரு புது யூஆர்எல்லை நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணணுன்னாலும் பண்ணிக்க முடியும் பை கஸ்டம் ப்ரொஃபைல். அப்படி இல்லை அப்படின்னா இருக்கிற ஒரு யூஆர்எலவே உங்களுக்கு வந்து வேறு ஒரு கேட்டகரிக்கு மாற்றணும், கஸ்டம் பண்ணணுன்னாலும் இட்ஸ் பாசிபிள். அண்ட் ஒன் மோர் திங், PanDB பற்றி பார்த்தோம். இன் அடிஷன் டு PanDB, Palo Alto வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா தேர்ட் பார்ட்டி டேட்டா பேஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கும் தேர்ட் பார்ட்டி டேட்டா பேஸை யூஸ் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அப்படி அவங்க அலோவ் பண்ணுற ஒரு சப்போர்ட் பண்ணுற ஒன் ஆஃப் த தேர்ட் பார்ட்டி டேட்டா பேஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பிரைட் கிளவுட். ஓகே, பிரைட் கிளவுடுன்றது ஒன் ஆஃப் தி அதர் கம்பெனி, இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் Palo Alto, இட்ஸ் தேர்ட் பார்ட்டி கம்பெனி வேர் இதுவுமே வந்து ஒரு டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணுது. இந்த டேட்டா பேஸில் எல்லா யூஆர்எல்ஸையும் கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரைட், நம்ம அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த கேட்டகரைசேஷன்லாம் பேசணும் இல்லையா, அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து டோபாலஜிக்கு வரலாம், ரியல் டைமில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் கோ ஹியர். நீங்கள் என்ன பண்ணுங்கள், Palo Alto, ஓகே இங்கே இருக்கு பாருங்கள், Palo Alto நெட்வொர்க் யூஆர்எல் ஃபில்டரிங் அப்படின்னு ஜஸ்ட் கூகுள் சர்ச் பண்ணுங்கள். இந்த லிங்க் வரும், யூஆர்எல் ஃபில்டரிங்னு. இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு எந்த யூஆர்எல்னாலும் நீங்கள் டைப் பண்ணலாம், எந்த வெப்சைட்னாலும் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இது எந்த கேட்டகரியில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய கேட்டகரைசேஷன் டேட்டா பேஸஸ் இருக்குது, நீங்கள் பார்க்க முடியும். பட் நம்ம வந்து Palo Alto கோர்ஸ் பண்ணுறதுனால PanDB யூஸ் பண்ணுறோம். அட் த சேம் டைம் இன் அடிஷன் டு தட் பிரைட் கிளவுட் யூஸ் பண்ணுறதுனால பிரைட் கிளவுடையும் பார்க்கலாம். ஓகே, மேபி நான் இப்போ ஃபேஸ்புக்கே போகிறேன், ஃபேஸ்புக்குன்னு போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஐ எம் நாட் அ ரோபோ, ப்ரூவ் பண்ணணும், மோட்டார் சைக்கிள், ஆல்ரைட். இப்போ சர்ச் பண்ணால்
ஃபேஸ்புக் எந்த கேட்டகரியில் இருக்குதுன்னு சொல்லும். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் சோஷியல் நெட்வொர்க்கிங்ன்ற கேட்டகரியில் இருக்குது. ஓகே, அண்ட் யூல் பி சீயிங் அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் facebook.com. இது வந்து Palo Alto DBலேருந்து நமக்கு கொடுக்குறது. ஓகே, இட்ஸ் நாட் ஓன்லி அபவுட் ஃபேஸ்புக். இப்போ நீங்கள் போயிட்டு youtube.com கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரீமிங் மீடியா அது. ஓகே, ரோபோ இங்கே கார்ஸ் பற்றி கொடுக்கணும். சாரி, கார் இங்கே ஒரு கார் இங்கே. ஆல்ரைட். ஸோ இப்போ யூடியூப் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸ்ட்ரீமிங் மீடியா. பார்த்தீங்களா, ஸ்ட்ரீமிங் மீடியான்ற கேட்டகரியில் இருக்குது. ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை கூட பார்த்துடலாம். பேர் என்ன, பிரைட் க்ளவுட். பிரைட் க்ளவுட் யூஆர்எல்னு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்எல் ஆர் ஐபி லுக்கப். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே இந்த லுக்கப் இருக்கு இல்லையா, இங்கே போய் திருப்பி facebook.com கொடுங்க. இங்கே போய் நீங்கள் பார்த்தாலும் இட்ஸ் கோயிங் டு டெல் யூ தட் இட்ஸ் பார்ட் ஆஃப் சோஷியல் நெட்வொர்க்கிங். ஐ எம் நாட் அ ரோபோ, லுக்கப். இது வந்து அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபேஸ்புக்குக்கான இன்ஃபர்மேஷன். இதில் வந்து நம்ம அதை விட மீன்ஸ் Palo Alto நீங்கள் பார்க்கறத விட மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் யூ கேன் கெட். ஓகே, இது என்ன கேட்டகரிஸ் பண்ணியிருக்குன்னு பாருங்கள், சோஷியல் நெட்வொர்க்கிங். ஓகே, ட்ரஸ்ட் வர்த்தி, 100க்கு எத்தனை பாயிண்ட்ஸு, லாஸ்ட் 12 monthsல எந்த இன்ஃபெக்ஷன்ஸும் இல்லை, இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன்ஸ் யூ கேன் சி. ஓகே, தட்ஸ் ஃபைன். நமக்கு முக்கியமானது இங்கே என்ன, சோஷியல், இது என்ன கேட்டகரியில் இருக்குது அப்படின்றது. ஓகே, அதே மாதிரி இப்போ நீங்கள் ட்விட்டர் போட்டிங்கனாலும் இட்ஸ் பார்ட் ஆஃப் சோஷியல் நெட்வொர்க்கிங்காக தான் வரணும். ஓகே, இட்ஸ் பார்ட் ஆஃப் சோஷியல் நெட்வொர்க்கிங். இப்போ இது யூடியூப் போட்டாக்கா ஸ்ட்ரீமிங் மீடியா. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து எல்லா வெப்சைட்ஸையுமே வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த கேட்டகரைசேஷனை பொறுத்து நம்ம ஒரு பாலிசி எழுதலாம். இந்த கேட்டகரியை ஹிட் பண்ணுது அப்படின்னா அலோவ் பண்ணுங்கள், இந்த கேட்டகரி ஹிட் பண்ணால் டினே பண்ணு, அதுதான் சிம்பிள். ஃபைன். இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னென்னா, இட்ஸ் நாட் ஓன்லி இன் தி டேட்டாபேஸ். இந்த சைட்டில் தான் போய் செக் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. மேபி ஐ கேன் ஷோ யூ. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டைரெக்டாக போய் இதோட சிஎல்ஐயில் கூட செக் பண்ண முடியும். Palo Alto IP 100. கண்ட்ரோல் எல். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த சிஎல்ஐயில் இதுக்கு செக் பண்ணுற கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் யூஆர்எல். என்ன யூஆர்எல் பண்ணுமோ நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம அங்கே என்னென்ன பார்த்தோம், facebook.com பார்த்தோமா. facebook.comன்றது சோஷியல் நெட்வொர்க்கிங் கீழே வருது. இது வந்து லோ ரிஸ்க் தான் அந்த டேட்டா பேஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கொடுக்குது. ஓகே, அப்புறம் வேறு என்ன பார்த்தோம், டெஸ்ட். நீங்கள் இங்கே கொஸ்டின் மார்க் போட்டு பார்த்தீங்கனாலே மற்ற என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குன்றது வரும். நமக்கு தேவை யூஆர்எல் தான். ஓகே, ஸோ யூஆர்எல், இன்ஃபோ க்ளவுட், இன்ஃபோ ஹோஸ்ட்டு எல்லாமே இங்கே பார்க்க முடியும். நமக்கு யூஆர்எல் பார்க்குறோம். ஓகே, ஐ ஜஸ்ட் போட் கண்ட்ரோல் எல், டெஸ்ட் யூஆர்எல். வேறு என்ன, ஃபேஸ்புக் பார்த்துட்டோம், யூடியூப்பு பார்த்தீங்களா, ஸ்ட்ரீமிங் மீடியான்னு வருது. நம்ம இதே தான் அங்கே பார்த்தோம், கரெக்டாக. அதே மாதிரி ட்விட்டர் பார்த்தீங்கன்னாலும் அதே தான், twitter.com. சோஷியல் நெட்வொர்க்கிங். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன சைட் பார்க்கறதுனாலும் நீங்கள் சிஎல்எல்லையும் பார்த்துக்க முடியும். ஆல்ரைட், லெட் மீ மினிமைஸ் இட். இப்போ நம்ம டோபாலஜிக்கு போகலாம். ஓகே, ஸோ இதுதான் நம்ம டோபாலஜி. நம்ம இப்போது இந்த ஸ்பெசிஃபிக் ஒரு யூஆர்எல் ஃபில்டரிங்க்கு பற்றின கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம எடுத்துருக்கிற டோபாலஜி. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்சைட் ஜோன் இருக்குது, டிஎம்சி ஜோன் இருக்குது, அவுட் சைட் ஜோன் இருக்குது. பட் ஃபார் டைம் பீயிங் நீங்கள் இந்த டிஎம்சி ஜோனை வந்து இக்னோர் பண்ணிக்கோங்க, இட்ஸ் நாட் ரெக்வயர்ட். நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த செஷனுக்கு வந்து வேணுமேன்றதுக்காக இதை நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் வச்சுருக்கேன். பட் ஆனால் இதை நான் டிசேபிள் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, டிஎம்சி ஜோனை இக்னோர் பண்ணிக்கோங்க. ஆல்சோ நீங்கள் இன்சைட் ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த Kali Linux வந்து இப்போ நான் டிசேபிள் பண்ணி தான் இருக்கேன். ஸோ இப்பொழுதைக்கு நமக்கு யூஆர்எல் ஃபில்டரிங் பார்க்குறதுக்கு ஒரே ஒரு பிசி ஆர் ஒரு யூசர் ஃப்ரம் த இன்சைட் ஜோன் கனெக்டிங் டு தி இன்டர்நெட் த்ரூ Palo Alto. இது இருந்தால் போதும் இல்லையா. ஸோ அப்போ நமக்கு என்ன, இங்கே இன்சைட் ஜோனில் ஒரு யூசர் இருக்கார். இந்த யூசரோட டிராஃபிக் Palo Alto ஃபயர்வால் மூலமாக இன்டர்நெட்டுக்கு போகுது. ஓகே, இதுதான் இதோட டோபாலஜி. ஓகே, நான் சொன்ன மாதிரி டிஎம்சியை இக்னோர் பண்ணிடுங்க, இந்த Kali Linux-ஐ இக்னோர் பண்ணிடுங்க. ஓகே, நான் டோபாலஜி எப்படி இருக்கட்டும் வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம பார்க்குறதுக்கு ஒரு யூசர் அவரோட கனெக்ஷன் அவரோட டிராஃபிக் வந்து
த்ரூ த ஃபயர்வால் Palo Alto மூலமாக இன்டர்நெட்டுக்கு போகுது. Palo Alto பாஸ் பண்ணி இன்டர்நெட்டுக்கு போகுது. ஓகே, ஸோ இப்போது நான் வந்து எந்த ஒரு யூஆர்எல் ஃபில்டரிங்கும் போடாத பட்சத்தில் என்னால் இந்த யூசர் மிஷினில் இருக்க ப்ரௌசரில் போயிட்டு எந்த யூஆர்எல் நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சாலும் என்னால் பண்ண முடியும். அதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஆனால் ஒன்ஸ் நான் வந்து யூஆர்எல் ஃபில்டரிங் வந்து கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம், ஓகே, நான் என்ன மாதிரி கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும் அது மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியாஸ்லாம் அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் யூசர் இருக்கார் இல்லையா, இவர் இந்த மிஷின்லேருந்து, இந்த ப்ரௌசர்லேருந்து எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மும் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆல்ரைட். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், இந்த பர்டிகுலர் லேப் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து SSL டிகிரிப்ஷன் ப்ரொஃபைல் வந்து அவசியம். ஓகே, ஏன் அப்படின்னாக்கா எல்லாமே இது நம்ம வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் தான் பண்ண போகிறோம் இல்லையா. இன்டர்நெட் கனெக்டிவிட்டின்னும் போது இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கோ இல்லை வாட் எவர் டெஸ்டிங் இட் இஸ், மோஸ்ட் ஆஃப் தி வெப்சைட்ஸ் வந்து HTTPS போகும்போது, நீங்கள் HTTPS போகுது அப்படின்னாக்கா வாட் டஸ் இட் மீன்? இட்ஸ் இன் என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் இல்லையா. அப்போ என்கிரிப்டட் கம்யூனிகேஷனாக இருக்கும்போது இங்கே டீக்ரிப்ஷன் ப்ரொஃபைல் இல்லை அப்படின்னா இவரால் Palo Alto ஃபயர்வாலால் பார்க்க முடியாது எந்த யூஆர்எல் என்ன ஏதுன்னு இல்லையா. அப்போது நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிறணும், ஒரு டீக்ரிப்ஷன் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறணும். இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். SSL டிகிரிப்ஷன் செஷன்லேயே வந்து டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். SSL டிகிரிப்ஷன்னா என்ன, அது எப்படி பண்ணுறது, அந்த ப்ரொஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதே மாதிரி இந்த செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட்டை எப்படி போய் இதோட ப்ரௌசரில், இந்த மிஷினோட ப்ரௌசரில் ட்ரஸ்டட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ நம்ம திருப்பி அதே விஷயத்தை ரிப்பீட் பண்ணிக்க வேண்டான்றதுனால நம்ம டேரெக்டாக கண்டென்ட்குள்ளே போகிறோம். பட் ஜஸ்ட் கிவிங் யூ நோட், நீங்கள் வந்து இந்த லேப் பண்ணும்போது யூ ஷுட் மேக் ஷூர் தட் யூ நீட் டு ஹேவ் தி ரெக்வயர்ட் SSL decryption profile. ஓகே, ஸோ அதே மாதிரி இதுதான் என்னோட செட்டப். இந்த லேபுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வந்து கனெக்டட் டு தி இன்சைட் ஜோன், இந்த இன்டர்ஃபேஸ் இஸ் கனெக்டட் டு தி இன்டர்நெட் ஜோன் ஆர் த அவுட் சைட் ஜோன். ஓகே, பாயிண்டிங் டுவர்ட்ஸ் மை ரவுட்டர், இன்டர்நெட் ரவுட்டர். ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த மிஷினுக்குள்ளே போகலாம். இந்த மிஷினில் போயிட்டு I'll just show you the connectivity. ஓகே, இப்போ நம்ம இந்த மிஷினில் இருக்கோம். இந்த மிஷினில் போயிட்டு மேபி I can enlarge, மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். இதோட ஐபி பார்த்தீங்கன்னாக்கா 10.10.10.11. ஓகே, இப்போ ஐ வில் ட்ரை டு பிங் டு மை நம்பர் லாக் Palo Alto இன்டர்ஃபேஸை பிங் பண்ணுறேன் 10.10.200. ஸோ இப்போ இந்த கிளைண்ட்லேருந்து Palo Alto இன்டர்ஃபேஸ்க்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. ஐ எம் ஏபிள் டு கம்யூனிகேட். ஆல்சோ அதுக்கு மட்டும் இல்லை, ஈவன் இஃப் ஐ ட்ரை டு கனெக்ட் டு தி இன்டர்நெட், ஓகே, ஐ எம் ட்ரைங் டு பிங் வித் 8.8.8.8, I'm able to connect to the internet. So in the client lens, which means that if you see here, in the client lens என்னால் ஓவர் தி Palo Alto ஃபயர்வாலை பாஸ் பண்ணி இன்டர்நெட்டில் இருக்க டெஸ்டினேஷனை என்னால் ரீச் பண்ண முடியுது. ஸோ இன்டர்நெட்டில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டியில் எந்த இஷ்யூவும் இல்லை. ஆல்ரைட். ஸோ இப்போ பிங் பண்ணி பார்த்துட்டோம். இங்கேருந்து நம்ம வந்து இன்டர்நெட்டில் இருக்க குளோபல் டிஎன்எஸ் பிங் பண்ணும்போது Palo Alto பாஸ் பண்ணி இன்டர்நெட் போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி அந்த பிசி ஓப்பன் பண்ணிவிட்டு வில் ஜஸ்ட் ஓப்பன் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர். ஏன்னா ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் தான் வந்து நான் வந்து என்னோடய செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட், இந்த Palo Altoவோட செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட்டை இந்த டிவைஸில் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இல்லையா. ஸோ க்ரோமில் இன்னும் ஆட் பண்ணலை. அதனால் வந்து வாட் ஐம் டூயிங், ஐம் ஜஸ்ட் கோயிங் பேக் டு தி பிசி, ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ எந்த யூஆர்எல் ஃபில்டரிங்கும் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து எந்த சைட்ஸ் ஓப்பன் பண்ணாலும் இட் வில் ஒர்க். ஓகே, it's loading. ஓகே, வந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே போயிட்டு facebook.com போடலாம். இன்னொன்று twitter.com போடலாம். ஓ சாரி, ப்ரைவேட் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சா. ப்ரைவேட் விண்டோ மினிமைஸ் பண்ணிக்கலாம், மேபி நெக்ஸ்ட் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். twitter.com. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், என்னால் வந்து இந்த பிசியிலேருந்து இன்டர்நெட்டில் இருக்கிற எனி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது இல்லையா. ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணேன், ஃபேஸ்புக் ஒர்க் ஆகுது. ட்விட்டர் ஓப்பன் பண்ணாலும் ட்விட்டர் ஓப்பன் ஆகுது. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங், நான் சொன்ன மாதிரி என்ன சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தா, இங்கே இதை கிளிக் பண்ணிவிட்டு செக்யூர் கனெக்ஷன் வந்து பாருங்கள், செல்ஃப் சைன் பிஏ.
ஓகே, யூஸ்வலாக வந்து ஃபேஸ்புக் வந்து என்ன சர்டிஃபிகேட் யூஸ் பண்ணுவாங்க, டிஜிசர்ட் யூஸ் பண்ணுவாங்க. டிஜிசர்ட்ன்ற யூனோ சிஏ கொடுத்துருக்க ரூட் சிஏ கொடுத்துருக்க சர்டிஃபிகேட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அஸ் அ பார்ட் ஆஃப் அன் எஸ்எஸ்எல் டிகிரிப்ஷன் நான் வந்து என்னுடைய செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட், ஃபயர்வாலோட செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட்டை தான் வந்து இங்கே ட்ரஸ்டட் லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். அதனால தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரிஃபைட் பை செல்ஃப் சைன் பிஏபி என பேலோவால்டோன்றதை தான் அப்படி போட்டிருக்கேன். ஓகே, ஸோ இது ஃபயர்வாலோட செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட் தான் யூஸ் பண்ணுது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் சைன் பிஏ தான் யூஸ் பண்ணுது. ஆல்ரைட், இப்போது என்னால் இந்த ப்ரௌசர்லேருந்து ஐ எம் ஏபிள் டு கனெக்ட் டு எனி யூனோ பிளாட்ஃபார்ம். அதே மாதிரி msn.com எந்த சைட்னாலும் ஒர்க் ஆகும் இல்லையா? ஸோ msn.com, bbc.com, ஸோ வாட் எவர் இட் இஸ் ஒர்க்கிங். இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. ஃபைன், ஹோம் பேஜ் வந்துருச்சு, இதுக்கும் வந்துருச்சு. ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், கிளைண்ட்லேருந்து இவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே இருக்க கிளைண்ட்டு, இவர் இன்டர்நெட்டில் இருக்கிற எந்த டெஸ்டினேஷனுன்னு ரீச் பண்ணிகிட்டு இருக்காரு, எந்த தடையும் கிடையாது சோஃபார். இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ வந்து ஒரு யூஆர்எல் ஃபில்டரிங் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். மேபி அந்த யூஆர்எல் ஃபில்டரிங்கோட நோக்கம் என்னென்னா டு பிளாக் any traffic that is going to the social networking, whatever social media platform it is. It may be either Facebook, Twitter, Instagram, or whatever it is இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாக் பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேலோவால்டோக்குள்ளே போகிறோம். பேலோவால்டோவில் ஆப்ஜெக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ லாஸ்ட்டாக வந்து செக்யூரிட்டி ப்ரொஃபைல்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? ஒவ்வொரு ப்ரொஃபைலாக பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இங்கே யூஆர்எல் ஃபில்டரிங் ஒரு ஆப்ஷன் இருக்கா? இதுக்கு முந்தின இருக்க வீடியோவில் ஆன்டி வைரஸ் பற்றி, ஆன்டி ஸ்பைவேர் பற்றி, வல்னரபிலிட்டி ப்ரொடெக்ஷன்ஸ் பற்றி எக்ஸாம்பிள்ஸோடு பார்த்தோம் இல்லையா? ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட லேப் பார்த்தோம். இப்போது யூஆர்எல் ஃபில்டரிங் பார்க்குறோம். இப்போது யூஆர்எல் ஃபில்டரிங் கிளிக் பண்ணுறேன். பை டிஃபால்ட்டாக ஒரு பாலிசி இருக்கும். ஓகே, பை டிஃபால்ட்டாக ஒரு பாலிசி இருக்கும். வி கேனாட் டெலீட் இட். ஓகே, வி கேனாட் டெலீட் இட் அண்ட் வி கேனாட் மாடிஃபை இட் ஆஸ் வி நோ earlier. ஆனால் ஒரே விஷயம் என்ன பண்ணிக்க முடியும், வி கேன் க்ளோன் இட். நம்ம இதே மாதிரி இதெல்லாம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணிக்க முடியும்னா, இதை கிளிக் பண்ணிவிட்டு க்ளோன் பண்ணி நமக்கு அதில் என்னென்னலாம் இருக்கோ அதை அப்படியே க்ளோன் பண்ணிவிட்டு இப்போது இந்த க்ளோன் பண்ணப்பட்ட ப்ரொஃபைலில் நமக்கு வேணுன்ற மாதிரி சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் இந்த டிஃபால்ட் ப்ரொஃபைலில் எந்த சேஞ்சஸும் பண்ணிக்க முடியாது. கரெக்டாக? அதனால தான் க்ளோன் பண்ணியிருக்கோம். இதுக்கு நான் ஒரு நேம் வைக்கிறேன், யூஆர்எல் ப்ரொஃபைல், மை யூஆர்எல் ப்ரொஃபைல். ஆல்ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி. ஸோ கேட்டகரி பற்றி பார்த்தோம் இல்லையா? கஸ்டம் ப்ரொஃபைல் பை டிஃபால்ட்டாக காமிக்காது. ஏன் காமிக்குது அப்படின்னா, ஓகே இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வரேன். இங்கே என்னுடைய பழைய லேபில் நான் க்ரியேட் பண்ணது அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரைட், இதை நான் உங்களுக்கு கஸ்டம் ப்ரொஃபைல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் அப்புறம். யூஆர்எல் ஃபில்டரிங். ஓகே, ஸோ அங்கே டெலிட் பண்ணிட்டு அங்கே போயிடுச்சு. ஸோ ஜென்ரலாக பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, அப்படி இல்லை அப்படின்னா க்ளோன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஓகே, கஸ்டம் ப்ரொஃபைல்லாம் எதுவுமே இங்கே காமிக்காது. ப்ரீ டிஃபைன் கேட்டகரிஸ் மட்டும் தான் காமிக்கும். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டேட்டா பேஸில், பேலோவால்டோவில் இருக்க டேட்டா பேஸில் இருக்கிற யூஆர்எல்ஸ் எல்லாத்தையுமே கேட்டகரிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இட்ஸ் நோன் அஸ் ப்ரீ டிஃபைன் கேட்டகரிஸ். இதை எப்படி என்லார்ஜ் பண்ணிங்கன்னா இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்கும். அபாப்ஷன், அப்யூஸ்ட், ட்ரக் ரிலேட்டட். அதே மாதிரி அதுக்கான ஆக்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கும். டிஃபால்ட்டாக வந்து அப்யூஸ்ட் கைண்ட் ஆஃப் இது ட்ரக் கைண்ட் ஆஃப் இதுக்கெலாம் போகிறத பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, எந்த ஒரு ஆர்கனைசேஷன் அது விரும்ப மாட்டாங்க, அதனால் பிளாக் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா மாடிஃபை பண்ணிக்கலாம், பட் நாட் சஜஸ்டட். அதே மாதிரி அடல்ட் கண்டென்ட்டு இது எல்லாமே பிளாக் பண்ணியிருக்கிறாங்க. ஆல்கஹால் அண்ட் டொபாக்கோ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. விச் மீன்ஸ் அலர்ட் அப்படின்னா இட் வில் ஸ்டில் அலோ யூ டு பாஸ் டு த டெஸ்டினேஷன். ஆனால் ஒரு லாக் வந்து என்ட்ரி பண்ணும். ஓகே, இந்த சோர்ஸ்லேருந்து இந்த டெஸ்டினேஷனுக்கு வந்து போயிருக்கு அப்படின்றத ஒரு அலர்ட் ட்ரிகர் பண்ணும். பட் ஆனால் கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பெர்மிட்டட். அப்புறம் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சிசிக்கு பிளாக் பண்ணியிருக்காங்க. நிறைய அன்வான்ட் இதுக்கெலாம் வந்து அதே மாதிரி கேம்பிளிங். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க இல்லையா? நீங்கள் ஆர்கனைசேஷன் நெட்வொர்க்கில் உட்காந்துக்கிட்டு கேம்பிளிங் பண்ணுறதெல்லாம் வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க. அதனால் கேம்பிளிங்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்க. ஹேக்கிங் ரிலேட்டடான சைட்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணியிருக்காங்க. தட்ஸ் ஃபைன். ஸோ நமக்கு இங்கே என்ன வேணும் அப்படின்னு பார்த்தாக்கா சோஷியல் மீடியா. ஸோ இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கும் சோஷியல் நெட்வொர்க்கிங்னு. ஓகே, இதாக இருக்குது.
ஒரு வேளை வந்து இல்லை சர்ச் பண்ண வேணாம்னா இங்கே மீன்ஸ் ஸ்க்ரோல் பண்ணி தேட முடியலன்னா இங்கே சர்ச் பட்டனும் இருக்குது. இங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன இது வேணுமோ அதை வந்து சர்ச் பண்ணி என்ட்ரு பண்ண முடியும். அதை என்ட்ரு பண்ண முடியும். அந்த கீவேர்டை நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணுறது மூலமாக அந்த கேட்டகரியை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நமக்கு வந்து நம்மளோட ரெக்யர்மெண்ட் இந்த லேபில் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னோம், சோஷியல் நெட்வொர்க்கிங் எந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு போகிற டிராஃபிக்கையும் பிளாக் பண்ணணும்னு. ஸோ நான் என்ன பண்ணீங்க, சோஷியல் நெட்வொர்க்கிங்க்கு சோஷியல் டைப் பண்ணோன்னே அது ரிலேட்டடான கேட்டகரிஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ சோஷியல் நெட்வொர்க்கிங்கிறது தான் அந்த கேட்டகரி. ஸோ இது பை டிஃபால்ட்டாக அலோடில் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த யூசர்லேருந்து நம்ம ட்ரை பண்ணி ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ எதை ஆக்சஸ் பண்ணாலும் போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த அலோ இருக்குல்ல இதை பிளாக் பண்ணுறேன். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆக்ஷன் ஐட்டம்ஸ் இருக்குது. லைக் அலர்ட்ன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலோ பண்ணிடும், பட் ஒரு லாக் ட்ரிகர் பண்ணும். ஓகே. அலோன்றது அலோ பண்ணுறது தான், பிளாக்ன்றது டினே பண்ணுறது. கண்டினியூ ஓவர் ரைடுன்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங். என்ன அப்படின்னா பிளாக்ன்றது உங்களுக்கு வந்து பிளாக் பண்ணிவிட்டு அந்த யூசர் வந்து அதை ஆக்சஸ் பண்ண போகும்போது அப்படியே டக்குன்னு சொல்லும், இந்த மாதிரி பிளாக் பண்ணியிருக்கு, இது வந்து உங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து இட்ஸ் நாட் அலோவிங், ஹீ இஸ் நாட் அலோவிங், அந்த மாதிரி சொல்லும். ஓகே, நம்ம பார்க்கலாம் அது எப்படின்னு. மூணுமே நான் காமிக்கிறேன். அதே மாதிரி கண்டினியூ அப்படின்றது என்னென்னா, you'll be getting an error message, you'll be getting an blocked message, but still கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாப்பப் இருக்கும், ஒரு மெசேஜ் இருக்கும் saying that இது வந்து பிளாக் பண்ணியிருக்கு, பட் ஸ்டில் உனக்கு இங்கே போகணுன்னா இந்த கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணி நீ போய்க்கும். அப்படி நீ போகிற பட்சத்தில் நீ போகிறதுக்கான லாகு வந்து நான் வந்து ட்ரிகர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும். அதாவது இங்கே போகிறது ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்றத சொல்லிவிட்டு நீ ஆனால் ஏறி குதிச்சு போகிறதுனா போய்க்கலாம், நீ போனேன்னா நான் போட்டு கொடுத்துருவேன்ற மாதிரியும் அது கொடுக்கும். ஓவர் ரைடுன்றது என்ன அப்படின்னா, சில ரெக்குயர்மெண்ட் இருக்கும். அதாவது ஒரு ஆர்கனைசேஷனில் வந்து ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க. இப்போ இப்படி வச்சுக்கலாம். ஓகே, சோஷியல் மீடியா ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து இப்படி இருக்கலாம், நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க. பை டிஃபால்ட்டாக ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து வேறு ஒரு ஜாப் சர்ச் பண்ணுற ப்ரொஃபைல்ஸ் அந்த போர்ட்டல்ஸுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. கரெக்டாக நீங்கள் அந்த ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிவிட்டு அதோட டிராஃபிக் யூஸ் பண்ணி அதோட இன்டர்நெட் யூஸ் பண்ணி நீங்கள் வேறு ஒரு கம்பெனிக்கான வேலை தேடுறதை யாருமே விரும்ப மாட்டாங்க. அப்போது ஜாப் சர்ச்சிங் போர்ட்டலுக்கு போகிற டிராஃபிக்கை பிளாக் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஆனால் இது அந்த கம்பெனியோட ரெக்ரூட்டருக்கு வந்து அதே போர்ட்டலில் சர்ச் பண்ணணும், ஏன்னா புது ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறதுக்கு. அப்போது பை டிஃபால்ட்டாக என்ன பண்ணுறாங்க, ஜாப் போர்ட்டலுக்கான அந்த ஜாப் கேட்டகரி அந்த இதுக்கான இதை வந்து பிளாக் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் பீப்புளுக்கு ஏதோ ஒரு ரெக்குயர்மெண்ட்டுக்காக அவருக்கு வந்து அதே சைட்டை ஆக்சஸ் பண்ணணுன்னா அவருக்கு கொடுக்கலாம். எப்படின்னா ஒரு செட் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு இது வந்து இந்த பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணினா யூ கேன் ஆக்சஸ் இட்ன்ற மாதிரி கொடுக்கலாம். நம்ம அது காமிக்கிறது எப்படி பண்ணுறதுன்னு. ஓகே, ஃபைன். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஓவர் ரைடுன்றது என்னென்னா, அதாவது ஆன் த ஹோல் இட்ஸ் பிளாக்ட், பட் ஃபார் சம் ரீசன் ஸ்பெசிஃபிக் பீப்புள் வந்து அதுக்கு ஆக்சஸ் வேணுன்ற பட்சத்தில் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு காமன் பாஸ்வேர்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஆர் ஸ்பெசிஃபிக் அந்த யூசருக்கு ஸ்பெசிஃபிக்காக பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டை கொடுப்பாங்க. வித் தேட் பாஸ்வேர்ட் அப்பயுமே வந்து சொல்லிடும் இந்த மாதிரி பிளாக்டுன்னு, பட் ஸ்டில் அந்த பாஸ்வேர்டை போட்டு ஹீ கேன் கண்டினியூ டு ப்ரொசீட் ஃபர்தர். ஓகே, தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து நாட் ஓன்லி ஃபேஸ்புக், எனி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு போகிற டிராஃபிக்கை பிளாக் பண்ணணும். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்னு பண்ணிட்டேன். ஓகே, அதே மாதிரி URL ஃபில்டரிங் செட்டிங்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டாக லாக் எனேபிள். ஓகே, சேஃப் சர்ச் என்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, சில சென்சிட்டிவான வேர்ட்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு அந்த டிராஃபிக்கை வந்து கிடைக்கக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது அப்யூசிவ் வேர்ட்ஸ், வேர்ட்ஸ், இல்லை வந்து ஏதாவது ட்ரக் பற்றி ஏதாவது ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிற ஒரு கண்டென்ட்டை நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து போகக்கூடாது, அது தேவையில்லை அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா சேஃப் சர்ச் என்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா சேஃபான விஷயங்கள் மட்டும்தான் உங்களால் வந்து சர்வ் பண்ண முடியும். ஓகே, யூசர் ஏஜென்ட்ன்றது என்னென்னா, இந்த லாக் வருதுன்னு சொன்னேன் இல்லையா, இந்த லாகில் போயிட்டு யூசர் ஏஜென்ட்ன்றது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே வந்து நம்ம HTTP ஹெட்டர்லாம் பற்றி பார்க்கும்போதே பார்த்தோம் இல்லையா. யூசர் ஏஜென்ட்ன்றது நத்திங் பட் யுவர் ப்ரௌசர் இன்ஃபர்மேஷன். ஸோ அந்த லாக் ஆகும்போது எந்த ப்ரௌசர்லேருந்து இந்த ரெக்வஸ்ட் வருது அப்படின்ற ஐடென்டிஃபிகேஷனுக்காக நீங்கள் இதை எனேபிள் பண்ணிக்கலாம் வேணும்னா. ரெஃபரர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, சில
சிச்சுவேஷனில் எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஒரு டெஸ்டினேஷனுக்கு வந்து ஒரு யூஆர்எலுக்கு ஆக்சஸ் பண்ணுவீங்க. அந்த யூஆர்எல்லேருந்து வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல ரீடைரெக்ட் பண்ணும். இன்னொரு சைட்டுக்கு ரீடைரெக்ட் பண்ணும். ஓகே. ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கா? ஒரு இடத்துக்கு நீங்கள் போய் அங்கேருந்து ரீடைரெக்ட் ஆகிருக்கான்ற இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும், அந்த லாகையும் பார்க்கணுன்னா இதை எனேபிள் பண்ணிக்கலாம். எக்ஸ் ஃபார்வர்டட் ஃபார்ன்றது வந்து மோஸ்ட்லி ப்ராக்ஸி. எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இப்போ நேட் எல்லாம் ஆயிருக்கு, நேட் ஆகி வருது அப்படின்னாக்கா, பட் ஆனால் உங்களுக்கு உண்மையிலே நேட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவல் கிளைண்ட்டோட ஐபி இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னும் போது நீங்கள் எக்ஸ் ஃபார்வர்டட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராக்ஸி கைண்ட் ஆஃப் திங்க்கு. ஓகே, யூஆர்எல் ஃபில்டரிங்க்கு இது இருந்தால் போதும். தட்ஸ் ஃபைன். ஓகே ஓகே. அண்ட் இன் அடிஷன் டு தட், நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஓவர் ரைட் கண்டினியூ, அதை வந்து நம்ம பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ப்ரொஃபைலில் பார்த்தோம், இந்த கேட்டகரியில் பார்த்தோம் ஆல்ரெடி வந்து யூஆர்எல்ஸ்லாம் கேட்டகரைஸ் ஆகிருக்குன்னு. ஒருவேளை உங்களுக்கு வேண்டப்பட்ட ஒரு சைட் வந்து கேட்டகரி ஆகாமல் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு கேட்டகரைஸ் இட், ஆர் ஏதோ ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இன்டர்னலாக, அதை வந்து நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் யூ கேன் டூ இட். எப்படின்னாக்கா, இந்த கஸ்டம் ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, இந்த கஸ்டம் ஆப்ஜெக்டில் இங்கே ஒரு யூஆர்எல் கேட்டகரின்னு இருக்கும். இந்த யூஆர்எல் கேட்டகரியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஆடுன்னு இருக்கா, ஒரு புது கேட்டகரி நீங்களே கிரியேட் பண்ணலாம். கஸ்டம் யூஆர்எல் கேட்டகரி 1. ஆல்ரைட். ஸோ இதவே நான் அப்படியே டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துக்கிறேன். இது வந்து யூஆர்எல் லிஸ்ட்டு. ஸோ இங்கே வந்து நீங்கள் யூஆர்எல் வந்து கொடுக்கலாம். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஓகே, இப்போது இந்த டெஸ்ட் பார்த்தோம் இல்லையா, இங்கேயே பார்க்கலாம், இது ஈஸியாக இருந்துச்சு. பிரைட் லோடில் போயிட்டு msn.comனு கொடுக்குறேன். இன்டர்நெட் போர்ட்டல்ஸ்னு கேட்டகரைஸ் ஆயிருக்கா. ஓகே, bbc.com buses. ஓகே, பிபிசி வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் அண்ட் மீடியான்னு போயிருக்கு. CNN.com. ஓகே, CNN.com என்னன்னு பார்க்குன்னா, அதுவும் நியூஸ் அண்ட் மீடியாஸ்ன்னு தான் கேட்டகரைஸ் ஆகிருக்கு. ஆனால் எனக்கு வந்து இப்போ எக்ஸிஸ்டிங் ஒரு நான் என்ன சொன்னேன், நம்ம ஏற்கனவே பார்க்கும்போது கஸ்டம் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் எக்ஸிஸ்டிங் கேட்டகரியை மாற்றுறதுக்கும், அப்படி இல்லை அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனோ ஒரு யூஆர்எலோ கேட்டகரைஸ் ஆகலை நீங்கள் பண்ணணுன்ற போது, இப்போது சிஎன்என்னோ பிசிசியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நியூஸ்ன்னு இருந்துச்சு. அதே மாதிரி msn.com போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்நெட் போர்ட்டல் இருந்துச்சு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன், கஸ்டம் கேட்டகரி ஒரு கேட்டகரி க்ரியேட் பண்ணுறேன். இதில் போயிட்டு msn.com star.bbc.com star.cnn.com. ஆல்ரைட். ஸோ இந்த இதெல்லாமே இந்த யூஆர்எல்ஸ் எல்லாமே எனக்கு இந்த கேட்டகரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கேட்டகரி லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறேன். ஓகே, இதை வந்து நீங்கள் இங்கே மட்டும் ஆட் பண்ணுறதுன்னு இல்லை. இஃப் யூ வாண்ட் யூ கேன் இம்போர்ட் அஸ் வெல். உங்ககிட்ட இப்போ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் யூஆர்எல்ஸ் இருக்குன்னா கூட ஒரு நோட் பேடில் போட்டு நீங்கள் ஜஸ்ட் இவங்க இம்போர்ட் பண்ணிங்கன்னா டங்கி நீங்கள் ஃபுல்லாக ஆட் ஆயிரும். ஓகே, அட் த சேம் டைம் ஃபார் எனி ரீசன் இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்போர்ட் இட், ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு எதெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணி ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஃபைன். இப்போ வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஜஸ்ட் கிளிக்கிங் ஓகே. ஓகே, இப்போது கஸ்டம் ப்ரொஃபைல் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ போயிட்டு பாருங்கள், திருப்பியும் இந்த யூஆர்எல், ஓகே, யூஆர்எல் ஃபில்டரிங்கில் போய் பார்த்தா நம்ம லாஸ்ட் டைம் பார்க்கும்போது வெறும் ப்ரீடிஃபைன்ட் கேட்டகரிஸ் மட்டும் தானே இருந்துச்சு. இப்போ இங்கே வந்து பாருங்கள், கஸ்டம் கேட்டகரி இருக்குது பாருங்கள், நம்ம க்ரியேட் பண்ணால் இதை கிளிக் பண்ணால் இதுக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணது இருக்கும். கஸ்டம் யூஆர்எல் கேட்டகரி 1 இது நம்ம க்ரியேட் பண்ணது. இதுக்கான ஆக்ஷன் ஐட்டம் என்ன நன்னில் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ. ஓகே, இப்போ நான் போயிடுச்சுல. இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். சரியா, கண்டினியூ கொடுத்துட்டேன். ஓகே, அண்ட் அதாவது இப்போ என்ன, நமக்கு வந்து ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவுக்கு போனால் பிளாக் பண்ணணும். அட் த சேம் டைம் இந்த கண்டினியூ ஓவர் ரைட் புரிஞ்சுக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், இந்த MSN, BBC அண்ட் CNN இது மூணையுமே வந்து கண்டினியூ ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம். ஸோ விச் மீன்ஸ் தட் அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணாலும் பிளாக்டுன்னு மெசேஜ் வரும், பட் கண்டினியூ கொடுத்தா ப்ரொசீட் ஆகும். ரைட். இப்போ ப்ரொஃபைல் ரெடி.
இந்த ப்ரொஃபைலில் போய் நம்ம வந்து செக்யூரிட்டி பாலிசி கூட அசோசியேட் பண்ணணும். இதுதான் என்னோடய செக்யூரிட்டி பாலிசி. இந்த செக்யூரிட்டி பாலிசியை கிளிக் பண்ணுறேன். ஸோ சோர்ஸ் பார்த்தீங்கன்னா எனி டு எனி தான். எந்த இதுவுமே கிடையாது. சோர்ஸ் எனி ஜோன், எனி ஐபி அட்ரஸ், டெஸ்டினேஷனும் எனி ஜோன். ஓகே, அப்ளிகேஷன் எனி அண்ட் யூஆர்எல் இங்கேயுமே இருக்குது பாருங்களேன். இங்கே போய் நீங்கள் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட அந்த நம்ம க்ரியேட் பண்ண கஸ்டம் ப்ரொஃபைல் இங்கே ஆட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ரைட், தட்ஸ் ஃபைன். ஸோ இங்கே போயிட்டு இங்கே வந்து அலோ ஸ்டேட்டில் இருக்குது. ஓகே, எனி சோர்ஸ் டு எனி டெஸ்டினேஷன் அலோ பண்ணிட்டு தான் போட்டிருக்கோம். இதில் போயிட்டு யூஆர்எல் ஃபில்டரிங்கை ஆட் பண்ணுறோம். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம ஏற்கனவே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எந்த ஒரு பாலிசியை வந்து ஆக்ஷன் ஐட்டம் அலோ கொடுக்குறோமோ அதில் தான் நம்ம வந்து இந்த கண்டென்ட் ஐடென்டிஃபிகேஷன்ஸ் பண்ணுறோம். டினை கொடுத்துருக்கிறதுல தேவையில்லை நமக்கு. ஓகே, ஸோ மை யூஆர்எல் ப்ரொஃபைல் இதுதான் நம்ம க்ரியேட் பண்ணது. இதை வந்து இங்கே அசோசியேட் பண்ணிவிட்டேன். ஓகே, தட்ஸ் இட், டன். இப்போது இங்கே கமிட் கொடுக்குறேன். கமிட். ஸோ இது கமிட் ஆகிட்டு இருக்கு. இந்த மீன் டைம் ஐல் ஜஸ்ட் கோ பேக் டு மை திஸ் திங். இதான் என்னோடய பிசி இல்லையா, கிளைண்ட் பிசி. இந்த இன்சைட் ஜோனில் இருக்கிற யூசர் மிஷின். ஸோ லாஸ்ட் டைம் நான் ஓப்பன் பண்ணும்போது ஃபேஸ்புக் ஒர்க் ஆச்சு, ட்விட்டர் ஒர்க் ஆச்சு, MSN.com ஒர்க் ஆச்சு, பிபிசி ஒர்க் ஆச்சு. ஓகே, இப்போது சேவ் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். கமிட் ஆகலை இன்னும். இட்ஸ் இன் ப்ராக்ரஸ். லெட்ஸ் வெயிட். ஸோ இது கமிட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டரும் நம்ம ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சா கனெக்ட் ஆகாது. இது பிளாக்டுன்னு சொல்லி தூக்கி அடிச்சிடும். அதே மாதிரி பிபிசியோ, MSNஓ, CNN ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம கஸ்டம் ப்ரொஃபைல் ஆட் பண்ணோம் அந்த யூஆர்எல்ஸை. அதை நம்ம கனெக்ட் பண்ண போனால் யூ ஆர் பிளாக்டுன்னு சொல்லும். பட் ஸ்டில் அங்கே கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்து இஃப் யூ வாண்ட் டு ப்ரொசீட் நீ பண்ணிக்கோன்னு சொல்லும். ஓகே, ஸோ லெட்ஸ் வெயிட். ஸோ இப்போ சேவ் ஆயிடுச்சு. இங்கேயும் பாருங்கள் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன்ஸில் ஆட் ஆகிடுச்சு. ஓகே, இதுதான் நம்ம இப்போ இது பண்ணிருக்கு. இது மேலே மவுஸ் வச்சாலும் தெரியுதா யூஆர்எல் ஃபில்டரிங் அப்படின்றது வந்திருக்கு. ஓகே, தட்ஸ் ஃபைன், குட். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா வில் கோ பேக் டு ஹியர். இந்த டேப் அப்படியே இருக்கட்டும். ஐ ஜஸ்ட் ஓப்பன் அ ப்ரைவேட் விண்டோ. ஆல்ரெடி இங்கே இருக்குது, நம்ம ஏற்கனவே ஓப்பன் பண்ணது லாஸ்ட் டைம். இப்போ போயிட்டு நான் ஃபேஸ்புக் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்கள். சி என்ன சொல்லுது, வெப் பேஜ் பிளாக்ட். The web page you are trying to visit has been blocked in accordance with company policy. Please contact your system administrator if you believe this is an error. உங்களோட மீன்ஸ் இது வந்து அந்த யூசரோட ஐபி அட்ரஸ் இல்லை 10.10.10.1 இதுதான். சாரி 11 10.10 to 10.10.10.11 இதை தான் சொல்லுது. அண்ட் இவர் கனெக்ட் பண்ண நினைக்கிற அந்த யூஆர்எல் பேர் facebook.com அண்ட் இட் இஸ் கேட்டகரைஸ்ட் அஸ் சோஷியல் நெட்வொர்க்கிங். ஆனால் இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் ஆல்ரெடி பிளாக்ட் பை தி அட்மினிஸ்ட்ரேட்டர். அதனால தான் ஃபேஸ்புக்கை வந்து இவருக்கு ஃபேஸ்புக் மட்டும் நம்ம பிளாக் பண்ணல. எனி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மிங், எனி அப்ளிகேஷன் தட் இஸ் கம்ஸ் கேட்டகரைஸ்ட் அண்டர் சோஷியல் நெட்வொர்க்கிங் category. And if I go to Twitter, see whatever social media platform நீங்கள் போங்க இதுதான் வரும். ஓகே, see twitter.com, again it's categorized as social networking, web page is blocked. ஓகே, இப்போது MSN.com போகிறோம்னு வச்சுக்கோங்க. சி MSN.com என்ன சொல்லுது, வெப் பேஜ் பிளாக்ட். அதே தான், வெப் பேஜ் ஹேஸ் பீன் ட்ரைங் டு விசிட், த வெப் பேஜ் யூ ஆர் ட்ரைங் டு விசிட் ஹேஸ் பீன் பிளாக்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் கம்பெனி பாலிசி. ப்ளீஸ் கான்டாக்ட் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் இஃப் யூ பிலீவ் திஸ் இஸ் an error. இங்கேயுமே சொல்லுது இதோட ஐபி அட்ரஸ் என்ன, இவர் என்ன யூஆர்எலுக்கு இது பண்ண போகிறாரு. ஆனால் இங்கே கேட்டகரி பாருங்களேன். நம்ம லாஸ்ட் டைமு பிரைட் லோட்லேயோ இல்லை பேலோவோல்ட்டோட சைட்லேயோ போய் செக் பண்ணும்போது இது கேட்டகரி வந்து MSNக்கு இன்டர்நெட் போர்ட்டல்னு வந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் கஸ்டம் யூஆர்எல் கேட்டகரின்னு வந்திருக்கு. ஏன்னா நம்ம பேலோவால்ட்டோவில் ஒரு கஸ்டம் ப்ரொஃபைல் ஒரு கஸ்டம் கேட்டகரி க்ரியேட் பண்ணி அந்த கேட்டகரி கீழே தான் அதை ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் நான் என்ன ஆக்ஷன் கொடுத்தோம், அதுக்கு கண்டினியூ கொடுத்தோம். அதில் என்ன சொல்லுது, இஃப் யூ கிளிக் கண்டினியூ டு ப்ரொசீட் வித் த பேஜ் திஸ் ஆக்ஷன் வில் பி லாக்ட். அதாவது அட்மினிஸ்ட்ரேட்டர் இதை பிளாக் பண்ணிட்டாரு. பட் ஸ்டில் உனக்கு கண்டினியூ பண்ணணுன்னா இதை கிளிக் பண்ணி போய்க்கும். ஆனால் நீ போன அப்படின்னா நாங்கள் வந்து இதை லாக் பண்ணுவோம். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் நீ வந்து இதை வந்து இந்த சைட்டை போய் பார்த்துருக்கன்ற இன்ஃபர்மேஷனை லாக் ட்ரிகர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுது. இப்போ நீங்கள் கண்டினியூ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சைட் ஒர்க் ஆகும், பேஜ் ஒர்க் ஆகும். ஓகே, பிபிசியும் அதே தான். CNN எல்லாமே அதே தான்.
ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் யூஆர்எல் அப்படின்ற கேட்டகரியை தான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணோம். அண்ட் அகெயின் இஃப் யூ கிளிக் கண்டினியூ இட் வில் பி கோயிங் டு இட். மேபி நான் கிளிக் பண்ணுறேன், அங்கே லோட் ஆகிட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்களா கண்டினியூ கிளிக் பண்ணோடனே லோட் ஆரம்பிச்சிச்சு பாருங்கள் பிபிசி பேஜ். அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ கண்டினியூ கிளிக் பண்ண உடனே சிஎன்என் பேஜ் ஒர்க் ஆரம்பிச்சிச்சு. எம்எஸ்என் லோட் ஆகிட்டு இருக்கு. தட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஜஸ்ட் கோ ஹியர். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கண்டினியூ பார்த்தோம். கண்டினியூனா என்ன, அதாவது பிளாக்டுன்னு காமிச்சிடும், பட் ஸ்டில் இட் வில் கிவ் யூ அன் ஆப்ஷன். உனக்கு போகணுன்னா போ, பட் ஆனால் இதை வந்து நாங்கள் லாக் பண்ணுவோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை சொல்லும். இப்போ அடுத்தது என்ன இருக்குது நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, அங்கே ஆப்ஜெக்ட்ஸ் ஓவர் ரைட் அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா. யூஆர்எல் ஃபில்டரிங், இதில் மை யூஆர்எல் ப்ரொஃபைல், இங்கே கஸ்டம் ப்ரொஃபைல். ஓகே, இங்கே கண்டினியூ. இப்போது இந்த ஓவர் ரைட் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஓவர் ரைட் கொடுக்கும் பட்சத்தில் எங்கே போயிடுச்சு. ஓகே, ஸோ ஓவர் ரைட் கொடுக்கும் பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தாக்கா, இட் வில் பி ஆஸ்கிங் யூ தி பாஸ்வேர்ட். ஓகே, நம்ம பார்க்கலாம் இப்போது. ஸோ இந்த பாஸ்வேர்டு எங்கே கான்ஃபிகர் பண்ணுறதுனா, டிவைஸ் போயிட்டு டிவைஸில் செட்டப்பில் அகெயின் கண்டென்ட் ஐடின்னு ஒன்று இருக்கா. இந்த கண்டென்ட் ஐடியில் யூஆர்எல் அட்மின் ஓவர் ரைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இந்த ஆப்ஷனுக்கு கீழே ஆடுன்னு இருக்கா, இங்கே ஆட் பண்ணுங்கள். இங்கே ஒரு பாஸ்வேர்ட் கொடுங்க, மேபி 1 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. அண்ட் உங்களுக்கு எஸ்எஸ்எல் டிஎல்எஸ் சர்வீஸ் ப்ரொஃபைல் வேணும்னா வச்சுக்கலாம். நமக்கு தேவையில்லை, இங்கே இந்த லேபுக்கு ட்ரான்ஸ்பரண்ட் மோடில் இருக்கும். ஓகே, ஸோ ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பாஸ்வேர்டை வந்து இந்த பாஸ்வேர்டு எந்த யூசருக்குலாம் தெரிஞ்சிருக்கோ அவரால் அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நேற்று சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து ஜாப் போர்ட்டல்லாம் வந்து பை டிஃபால்ட்டாக பிளாக் வச்சுருந்தாலும் ஹச்ஆர்ஸ்க்கு மட்டும், அதாவது டேலண்ட் அண்ட் அக்விசிஷன் டீமில் இருக்கிற ரெக்ரூட்டர்ஸ்க்கு மட்டும் வந்து அந்த ஆக்சஸ் வேணும்னா இந்த பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, பை டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து லிங்க்டின் பேஜோ நாக்ரி ப்ரொஃபைலோ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா பிளாக் ஆகிருக்கும். அங்கே இந்த பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா ஒர்க் ஆகும்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ நான் அந்த கமிட் பண்ணிவிட்டேன். ஸோ கமிட் பண்ணிவிட்டு இந்த சேஞ்சஸ் ஆனதுக்கப்புறம் நான் திருப்பியும் போயிட்டு ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ போனால் ஸ்டில் இட் வில் பிளாக் பண்ணலி. ஏன்னா நம்ம அதில் எந்த சேஞ்சஸும் பண்ணலை. சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஸ்டில் பிளாக்கிங் ஸ்டேட்டில் தான் இருக்குது. அந்த எம்எஸ்என் பிபிசி சிஎன்எனுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூ கேட்டுச்சு இல்லையா. லாஸ்ட் டைம் வெறும் கண்டினியூ மட்டும் கேட்டுச்சு, கண்டினியூ கிளிக் பண்ணோன்னே ப்ரொசீட் ஆச்சு. ஆனால் இந்த தடவை கண்டினியூ மட்டும் கேட்காது, அதுக்கு பக்கத்தில் பாஸ்வேர்டு கேட்கும். கரெக்டான பாஸ்வேர்டை போட்டால் மட்டும்தான் ப்ரொசீட் ஆகும். மேபி ஐல் ஷோ யூ. இந்த இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா கேஷிக்காக ஐல் ஓப்பன் ஒன் மோர் ப்ரைவேட் விண்டோ. ப்ரைவேட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த ப்ரௌசர் மட்டும் யூஸ் பண்ணுறேன்னா, ஏன்னா இந்த ப்ரௌசரில் தான் சர்டிஃபிகேட் ஆட் பண்ணியிருக்கிறேன், செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட். இஃப் ரெக்வயர்ட்னா ஐல் ஆட் இன் குரோம் அஸ் வெல். ஸோ நீங்கள் உங்களோட லேப் செக் பண்ணி பார்க்கும்போது மேக் ஷூர் தேட் எந்த ப்ரௌசரில் சர்டிஃபிகேட் ஆட் பண்ணியிருக்கிறீங்களோ, அந்த ஃபயர்வாலோட செல்ஃப் சைன் சர்டிஃபிகேட்டை வந்து ட்ரஸ்டட் லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரைட், ஸோ இப்போ கமிட் ஆகிடுச்சு, சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே போயிட்டு வேணா இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி கூட பாருங்களேன், facebook.com போட்டிங்கன்னா பிளாக்டு தான் வரும். வெப்பேஜ் பிளாக். இங்கே பாருங்கள், இது எந்த ஆப்ஷன் இல்லை, வெறும் பிளாக்டுன்னு மட்டும் காமிக்குதா. ஆனால் இப்போ இதே இது msn.com இங்கே பாருங்கள், லாஸ்ட் டைம் வெறும் கண்டினியூ மட்டும் தானே கொடுத்துச்சு. அதாவது இதெல்லாம் வந்துச்சு, உங்கள் வெப்பேஜ் பிளாக் ஆகிருக்கு, உங்கள் ஐபி இது நீங்கள் இந்த ஆக்சஸ் இது பண்ணுறீங்க இந்த யூஆர்எல், அதே மாதிரி உங்களோடது இந்த கேட்டகரி ஆகிருக்கு, உங்களுக்கு வேணும்னா இது பண்ணுங்கன்னு. ஆனால் இந்த வட்டம் என்ன கொடுக்கும் பாருங்கள், இஃப் யூ ரெக்வயர் ஆக்சஸ் த பேஜ் have an administrator enter the override password here. ஓகே, ஸோ அந்த பாஸ்வேர்டு என்ன க்ரியேட் பண்ணோம், 1 2 3 ஓகே 1 2 3 4 5 6 இது கொடுத்தா ஓவர்ரைட் ஆயிரும். அதே மாதிரி இப்போது வந்துருச்சா, லோட் ஆகிட்டுருக்கு. சரி, அவ்வளோதான் மேட்ரு.
ஸோ இப்போ வந்து ஓவர் ரைடுன்றது அதாவது லாஸ்ட் டைம் வெறும் கண்டினியூ கொடுத்தாலே வந்து லாக் இன்ஃபர்மேஷன் மட்டும் லாக் பண்ணிட்டு போச்சு. பட் இந்த தடவை பாஸ்வேர்ட் கொடுத்தா தான் இட் வில் ப்ரொசீட் ஃபர்தர். ஆல்ரைட். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூஆர்எல் ஃபில்டரிங் ஒர்க். பட் ஸ்டில் நீங்கள் வந்து இப்போ போயிட்டு ட்விட்டர் கொடுத்தீங்கன்னா இட்ஸ் ஸ்டில் இன் பிளாக் ஸ்டேட் தான். ஓகே. ஸோ இப்படி தான் வந்து யூஆர்எல் ஃபில்டரிங் ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் லாக்ஸ் பார்க்கலாம். ஸோ மானிட்டர் போயிட்டு மானிட்டரில் டிராஃபிக்கு, த்ரெட்டு, யூஆர்எல் ஃபில்டரிங் இருக்கா? டிராஃபிக்ன்றது ஜென்ரலாக பார்க்குறது. த்ரெட் வந்து நீங்கள் வந்து போனோட்ட பார்த்தோம் இல்லையா, வல்னரபிலிட்டி, ஆன்டி ஸ்பைவேர், ஆன்டிவைரஸ்க்கு நம்ம பார்க்குறது. யூஆர்எல் ஃபில்டரிங் நீங்கள் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸ்பெசிஃபிக்காக இது வந்து யூஆர்எல் ஃபில்டரிங்க்கு மட்டும் பார்க்குறது. சி எந்தெந்த கேட்டகரியை வந்து இது பண்ணுச்சு, இது வந்து எந்த லிஸ்ட்டில் வருது, எந்த யூஆர்எல் நம்ம ட்விட்டர் ஆக்சஸ் பண்ணோம் இல்லையா, ட்விட்டர் இன்சைட் ஜோன் வந்து அவுட் சைட் ஜோன், எந்த சோர்ஸ், எந்த டெஸ்டினேஷன், அண்ட் என்ன அப்ளிகேஷன் பேஸ் ஹிட் பண்ணிச்சு, ஆக்ஷன் என்னாச்சு, பிளாக் த யூஆர்எல். அதே மாதிரி கஸ்டம் யூஆர்எலுக்கு வரும்போது நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக என்ன யூஸ் பண்ணோம், கடைசியாக வந்து ஓவர் ரைட் மெத்தட் யூஸ் பண்ணோம். அதனால தான் இப்போ ரீசெண்டாக காமிச்சது இதெல்லாம் ஓவர் ரைட். ஓகே ஃபைன். அது போக நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஆப் கேட்டகரி, அப்ளிகேஷன் கண்டெய்னர், ரிஸ்க்கு, கேபிட்டி போர்ட்டல். ஸோ கேபிட்டி போர்ட்டல்லாம் மேபி நம்ம அடுத்ததில் பார்க்கலாம். ஆல்ரைட். ஸோ திஸ் இஸ் ஹவ் யூஆர்எல் ஃபில்டரிங் ஒர்க். ஓகே.